வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ்துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உடற்கல்வி ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது மகிழ்துளிர் தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான வினாக்களை பார்க்கலாம். தி இமீடியட் எமர்ஜிங் கரன்சி ஆஃப் தி ஹியூமன் பாடி இஸ் உடலின் உடனடி ஆற்றல் நாணயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ், ஆப்ஷன் பி ஏடிபி, ஆப்ஷன் சி கிளைகோஜன், ஆப்ஷன் சி டி கிரியேட்டின். குளுக்கோஸா, ஏடிபியா, கிளைகோஜனா, கிரியேட்டினா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த ஆன்சரை ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏடிபி. ஏடிபினா அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் வந்து நம்ம உடலின் ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா நம்ம செயல்பாடுகளுக்கு, செல்லுகளின் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு எது கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டா இந்த அடினோசின் ட்ரை பாஸ்பேட். அந்த பாஸ்பேட் அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படின்னு பாஸ்பேட்டோட பெறுதல்னாலதான் அந்த ஆற்றலானது அங்கே போகுது. ஸோ அதனாலதான் இதான் உடலின் ஆற்றல் நாணயம் அப்படின்னு. இந்த இடினோசின் ட்ரை பாஸ்பேட்ல என்ன நடக்கும் அப்படின்னா தசை சுருங்குறது, இதய துடிப்பு, நரம்பு தூண்டுதல்கள், நர்வ் சிம்பிள்ஸ், இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள்லாம் இதோட பேசிக்கா இருந்து செயல்படக்கூடியது. அதனாலதான் வந்து உடனடி ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து ஆன்சர் வந்து ஏடிபி, அடினோசின் ட்ரை பாஸ்பேட் இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். அந்த குளுக்கோஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்போஹைட்ரேட் இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அரிசியில் என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸாக மாறும், கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த குளுக்கோஸ் வந்து தேவைக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் வந்து கலோரி வந்து 4.1. அது அதிகமாக இருக்கும்போது அது சத்துக்களை வந்து கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸா மாற்றி அந்த குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனை மாற்றி நம்ம மசில்ஸ்லேயும் லிவர்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கும்போது நம்ம படிப்போம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். அது எவ்வளோனா 4.1 கலோரி அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த அதிகப்படியாக இருக்க தேவைக்கு அதிகமாக இருக்கிறத வந்து கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றி அந்த வந்து எங்கே சேமிச்சு வச்சு வைக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம லிவர்லேயும் மசில்ஸ்லேயும். இந்த கொஸ்டின் கேட்கலாம், ரொம்ப முக்கியமான இது. ஒரு சீக்வன்ஸாக சொல்கிறேன், பிட்டாக சொன்னால் புரியாது அப்படின்றனால இது ஹெல்த் எஜுகேஷன்லேயே வரும். அதனால டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயும் இதை கொஞ்சம் படிப்போம். நம்ம ஒரு சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும். கிளைக்கோஜனா நம்ம வந்து மசில்லையும் லிவர்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். தேவைப்படுறப்போ, சோர்வாக இருக்கும்போது, அவசியம் ஏற்படுறப்போ அதிலிருந்து நம்ம மறுபடியும் வந்து கிளைக்கோஜன் குளுக்கோஸை மாற்றி நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட். தி ATP-PC Phosphobogon system provides maximum energy of approximately. ATP-PC ஆற்றல் முறை அதிகபட்ச தீவிர செயல்பாட்டிற்கு சுமார் எவ்வளவு நேரம் ஆற்றல் வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ 5 to 10 seconds, ஆப்ஷன் பி 30 to 60 seconds, ஆப்ஷன் சி 2 to 3 minutes, ஆப்ஷன் டி 10 to 15 minutes. 5 முதல் 10 வினாடிகளா, 30 to 60 வினாடிகளா, 2 to 3 நிமிடங்களா, 3 முதல் 15 நிமிடங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏடிபினா என்ன? அடினோசின் ட்ரை பாஸ்பேட். அப்போ வந்து பிசினா பாஸ்போ கிரியேட்டின் அப்படிங்கிறது தான் பிசிக்கான அர்த்தம். இது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு செயல்பாடு எவ்வளவு குயிக்கா இமீடியட் எனர்ஜி, அந்த ஒரு செயல்பாட்டிற்கு அதிகபட்சம் உடனடியாக கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஆற்றலை தான் நம்ம வந்து ஏடிபி பிசி அப்படிங்கிறோம். அவசரமாக தேவைப்படும். அது 10 to 15 வினாடிகள்னு ஒரு சில புக்கில் இருக்கு. ஒரு சில புக்கில் 10 to 15 இருக்கு. ஒரு சில புக்கில் வந்து 5 to 10 இருக்கு. இப்போ இந்த 100 மீட்டர், ஷார்ட் புட்டு, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் இது செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல், இமீடியட் எனர்ஜி, உடலுக்கு தேவையான இமீடியட் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. எங்கேருந்து எடுக்கலாம்? தேவைக்கான இமீடியட்டாக தேவைப்படுது. அந்த எனர்ஜியில் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். குளுக்கோஸ் கிளைகோஜனை மாற்றி நம்ம லிவர் மசில்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து ஏடிபியாக வந்து மாற்றி இங்கே எடுப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கான சரியாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 to 10 seconds. ஒரு சில புக்கில் 10 to 15 செகண்ட்ஸ்ன்னு இருக்குது. அதில் எந்த நம்மளுக்கு ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்ன அர்த்தம்? மிக வேகமான செயல்பாட்டிற்கு, சீக்கிரம் முடியக்கூடிய ஒரு செயல்பாட்டிற்கு எவ்வளவு நேரம் ஆற்றல் வழங்குகிறது ஏடிபிபிசி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிசின்னு வந்தாலே அது வந்து
இமீடியட் எனர்ஜி, குயிக்காக செயல்படுற ஒரு செயல்பாட்டுக்குரிய எனர்ஜி. அது 5 to 10 seconds ஆர் 10 to 15 seconds அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which compound directly resynthesis ATP in the ATP-PC system? ATP-PC ஆற்றல் முறையில் ஏடிபியை மீண்டும் உருவாக்க நேரடியாக பயன்படுத்தப்படும் சேர்மம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லாக்டிக் ஆசிட், ஆப்ஷன் பி பாஸ்போகிரியேட்டின், ஆப்ஷன் சி கிளைகோஜன், ஆப்ஷன் டி ஃபேட்டி ஆசிட். லாக்டிக் அமிலம், கிரியேட்டின் பாஸ்பேட், கிளைகோஜன் கொழுப்பு அமிலம். அதாவது ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அங்கே தான் வந்து நம்ம லிவர்லேயும் வந்து மசில்ஸ்லேயும் வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அது வந்து நம்ம இமீடியட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். தேவைக்கு உடனடி ஆற்றலுக்கு வந்து நம்ம வந்து அவசரமாக தேவைப்படிய செயல்பாட்டுக்கு வந்து நம்ம 10 to 15, 5 to 10 வினாடிகள் நம்ம வந்து செயல்படுத்துருவோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஆற்றல் செலவானதுக்கு அப்புறம் அந்த பாஸ்போகிரியேட்டின் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு அதை வந்து பாஸ்பேட்டை உடைச்சு நம்ம மறுபடியும் வந்து ஏடிபியை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு செயல்படும். அதுதான் இதுக்கான ஆன்சர். இது பார்த்துன்னு டெப்த்தாக போனோம்னா கெமிஸ்ட்ரியில் நிறைய படிக்கிற வேண்டிய மாதிரி இருக்கும். இது மேலோட்டமாக நம்ம பார்த்துப்போம். கிரியேட்டின் பாஸ்பேட் தான் இதுக்கான சரியான ஆன்சர். தி எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அனரோபிக் கிளைகோசிஸ் இஸ். அனரோபிக் கிளைகோசிஸின் இறுதி தயாரிப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏடிபி அண்ட் யூரியா, ஆப்ஷன் பி லாக்டிக் ஆசிட், ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், ஆப்ஷன் டி கீட்டோன் பாடிஸ். ஏடிபி மற்றும் யூரியா, லாக்டிக் அமிலம், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர், கீட்டோன் உடல்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 30 to 90 வினாடிகள் செயல்படக்கூடிய செயல்பாட்டுக்காக உள்ள வரக்கூடியது. அனோரோபிக் குளுக்கோசிஸின் இறுதி தயாரிப்புனா குளுக்கோஸ் அல்லது கிளைகோஜன் அது உடைக்கப்பட்டு ஏடிபி மூலம் உருவாகக்கூடிய ஒன்று தான். அது எதுன்னு கேட்டால் லாக்டிக் அமிலம் தான். அதோட அனரோபிக்கோட இறுதி தயாரிப்பு அப்படின்னா கிளைகோஜன், குளுக்கோஸ் கிளைகோஜனை வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்துருப்போம். அந்த குளுக்கோஸ் அல்லது கிளைகோஜன் வந்து 2 அல்லது 3 ஏடிபி இருக்கும். அதை வந்து உடைக்கப்பட்டு அடுத்த ஒரு பியூரிவேட் ஆகிறது தான் வந்து லாக்டிக் அமிலம், லாக்டிக் ஆசிட். அதாவது குளுக்கோஸ் அல்லது கிளைகோஜன் அதோட இது வந்து பியூரிவேட் பண்ண உடைக்கப்படும். அந்த உடைக்கப்பட்டது வந்து லாக்டிக் ஆசிடாக மாறும். இதை வந்து 200, 400 அந்த 100 மீட்டர் ஸ்விம்மிங் இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதோட இறுதி தயாரிப்பு என்ன அப்படின்னா அனோரோபிக் கிளைசிஸ்ன்னு குளுக்கோஸ் கிளைகோஜன் உடைக்கப்படுது. அந்த ஏடிபி பயன்படுத்தக்கூடியது அது உடைக்கப்படுது. பியூரிவேட் பண்ணும்போது அதோட இறுதி வடிவம் லாக்டிக் அமிலம், லாக்டிக் ஆசிடாக இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி லாக்டிக் ஆசிட். இது வந்து 200, 400 ஸ்விம்மிங், 100 ஸ்விம்மிங் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. ஓகே, நெக்ஸ்ட். Which event predominantly depends on the aerobic energy system? பின் வருவனவற்றுள் ஏரோபிக் எனர்ஜி சிஸ்டம்க்கு மிகவும் பொருத்த விளையாட்டு எது? ஆப்ஷன் ஏ 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட், ஆப்ஷன் பி ஷார்ட் புட், ஆப்ஷன் சி மாரத்தான், ஆப்ஷன் டி ஹை ஜம்ப். 100 மீட்டர் ஓட்டம், குண்டெறிதல், மாரத்தான் ஓட்டம், உயரம் தாண்டுதல். ஏரோபிக் அனரோபிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. அனரோபிக் அப்படின்னா வித்தவுட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாம ஏடிபியை உற்பத்தி செய்யக்கூடியது. ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஏடிபியை உற்பத்தி செய்யறது. ஏடிபி என்னன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அப்படின்னா குளுக்கோஸ் கிளைகோஜனை மாற்றி கல்லீரல், லிவர் மற்றும் மசில்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதாவது இமீடியட் எனர்ஜிக்காக உற்பத்தி செய்யக்கூடியதை நம்ம வந்து தேவையானப்போ எடுத்துக்கிறதா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்போ அனரோபிக்னா வித்தவுட் ஆக்சிஜன் 10 to 15 வினாடி, 10 to 5 வினாடி அப்படின்றத 2 ஆப்ஷன்ல ஏதோ வருதோ அதை பார்த்து எழுதிக்கிறோம்னு சொல்லுவோம். அனரோபிக் அப்படின்னா நீண்ட நேரம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து செயல்படக்கூடியது. அப்படின்னா இங்க வந்து மாரத்தான் ஓட்டம் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி மாரத்தான் ஓட்டம். இந்த ஏரோபிக் அனரோபிக் அப்படிங்கிறத 2 கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே மாதிரி இன்னொன்று வரும், ஐசோமெட்ரிக், ஐசோடோனிக் அப்படிங்கிறத ஒன்று வரும். இது 2 மாறி மாறி இருக்கும். அதில் கன்ஃபியூஸ் பண்ணி வித் ஆக்சிஜனா வித்தவுட் ஆக்சிஜனா, ஆக்சிஜனுடன் செயல்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லி ஏரோபிக் அனரோபிக்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன, ஆக்சிஜனுடன் செயல்படக்கூடியது ஏரோபிக், ஆக்சிஜன் இல்லாமல் செயல்படக்கூடியது உற்பத்தி செய்யக்கூடியது அது வந்து அனரோபிக் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீண்ட உடற்பயிற்சிக்கு, நீண்ட நேர பயிற்சிக்கு தேவைப்படுவது ஏரோபிக், ஆக்சிஜனுடன் சேர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஏடிபி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மாரத்தான் ஓட்டம் அப்படிங்கிறதா. ஆப்ஷன் சி மாரத்தான் தான் சரியான ஆன்சர். Complete aerobic oxidation of one molecule of glucose
produces approximately ஒரு மோல் குளுக்கோஸ் முழுமையாக ஆக்சிஜன் முன்னிலையில் உடைக்கப்படும் போது சுமார் எத்தனை ஓடிபி உருவாகும்? ஆப்ஷன் ஏ 2 ஏடிபி, ஆப்ஷன் பி 18 ஏடிபி, ஆப்ஷன் சி 36 to 38 ஏடிபி, ஆப்ஷன் டி 60 ஏடிபி. 2 ஏடிபியா, 18 ஏடிபியா, 36 to 38 ஏடிபியா, 60 ஏடிபியா அப்படின்னு சொல்லி. அதாவது ஏரோபிக்னா வித் ஆக்சிஜன் முன்னிலையில ஒரு மோல் குளுக்கோஸ் ஆனது எத்தனை ஏடிபியாக உடைக்கப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 36 இருந்து 38 ஏடிபி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதை ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா 30 இருந்து 38 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு கெமிஸ்ட்ரி சீக்வன்ஸ் இருக்கு, அது ரொம்ப டெப்தா போகும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை, இதுவே போதுமானது. எத்தனை ஏடிபியா வந்து உடைக்கும் அப்படின்னு கேட்டா 36 இருந்து 38, ஸ்கூல் புக்ல 30 இருந்து 32 சொல்லி நமக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபேட்ஸ் ஆர் மெயின்லி யூட்டிலைஸ்ட் இன் தி கொழுப்புகள் முக்கியமாக எந்த ஆற்றல் முறையில் பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ ஏடிபி பிசி சிஸ்டம், ஆப்ஷன் பி anaerobic glycolysis, option C aerobic system, ஆப்ஷன் டி லாக்டிக் ஆசிட் சிஸ்டம். கொழுப்புகள் முக்கியமாக எந்த ஆற்றல் முறையில்னா வித் ஆக்சிஜன் மூலியமா லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், அதாவது மாரத்தான், நீண்ட தூரம், இந்த ஸ்விம்மிங், சைக்கிளிங் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் வந்து ஏடிபி அந்த கொழுப்பானது ஃபேட்ஸ் ஆனது ஏடிபி ஆக்சிஜன் விட ஏடிபி உடைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு அதிலிருந்து வந்து தேவைக்கான ஆற்றலை வந்து எடுத்துக்கும். அதிகமாக இருக்கிறக்கூடியதான் கிளிகோஸ் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மறு குளுக்கோஸ் கிளைக்கோஜனமாக அதுக்கு அதிகமாக இருக்கிறத வந்து ஃபேட்டாக நம்ம இதில் பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அந்த இதெல்லாம் வந்து வித் ஆக்சிஜன், அதாவது லாங் டூரன்ஸ் எக்ஸசைஸ், லாங் டைம் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்து இருக்கும்போது, தொடர் உடற்பயிற்சியில் இருக்கும்போது அந்த ஃபேட்டானது ஆக்சிஜன் உதவியில் ஏடிபி வந்து உடைக்கப்பட்டு ஏடிபியா பயன்படுத்தப்படும் அட்னோஸ் ட்ரைபாஸ்பேட். அதாவது அப்பதான் வந்து ஏரோபிக் வித் ஆக்சிஜன் முறையில் ஆற்றல் முறையில் பயன்படுத்தப்பட்டு அந்த ஃபேட்டானது ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். ஏரோபிக் சிஸ்டம் அந்த முறையில் கொழுப்புகளானது பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் சி ஏரோபிக் சிஸ்டம். இதுல நம்ம வந்து ஒரு விஷயம் நல்ல கிளியரா புரிஞ்சு, அனரோபிக்னா என்ன, ஏரோபிக்னா என்ன அப்படி. அனரோபிக் அப்படிங்கிறது வித்தவுட் ஆக்சிஜன், ஷார்ட் டைம்ல வெளியிடக்கூடியது. ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் லாங் டைம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 5 to 10 வினாடிகள், 10 to 15 வினாடிகள் ரெண்டு ஒன்று, அது மோர் தென் மாரத்தான் இருக்கு ஏரோபிக் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வித் ஆக்சிஜன் என்ன, வித்தவுட் ஆக்சிஜன் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏரோபிக் சிஸ்டம் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Who first explained the concept of oxygen debt? ஆக்சிஜன் கடன் என்ற கருத்தை முதலில் விளக்கியவர்கள் யார்? ஹில் அண்ட் லுப்டன், ஆப்ஷன் பி ஹார்வி அண்ட் மால்பிகி, ஆப்ஷன் சி ஃபிக் அண்ட் ஃபோர், ஆப்ஷன் டி அஸ்ட்ரான் அண்ட் ரோடல். ஹில் மற்றும் லூப்டனா, ஹார்வி மற்றும் மால்பிகியா, பிக் மற்றும் ஃபோரா, ஆஸ்ட்ரான் அண்ட் ரோடல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆக்சிஜன் கடன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் கடன் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் எக்ஸசைஸ், நீண்ட நேரம் ஒரு எக்ஸசைஸை ஒரு ப்ராக்டிஸோ இல்லை ஒரு ஓட்டமோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று செய்கிற போது அந்த சுவாசமானது அதிகமாக இருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட பர்டிகுலர் அந்த உடற்பயிற்சியோ அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சுவாசமானது கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அந்த மூச்சானது அதிகமா சுவாசிக்கிட்டே இருப்போம். அதைத்தான் நம்ம ஆக்சிஜன் கடன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அந்த ஆக்சிஜன் கடன் அப்படிங்கிறத யாரு முதல்ல சொன்னாங்க அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏல ஹில் மற்றும் லூப்டன் அப்படிங்கிறவங்க தான் சொன்னாங்க. இதைத்தான் ஆக்சிஜன் கடன் அப்படிங்கிறது. என்னது, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறோம், அந்த ஆக்டிவிட்டியில் அதிகப்படியான சுவாச காற்று நம்ம திசுக்களுக்கு தேவைப்படும் போது சுவாசம் அதிகமாகுது. இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சுவாசம் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த அதிகமான சுவாசத்துக்கு வந்து இருக்கும், மூச்சு அதிகமா வாங்கி விடுவோம்ல, அதைத்தான் நம்ம ஆக்சிஜன் கடன் அப்படிங்கிறத சொல்றோம். இந்த கருத்தை முதல்ல சொன்னது யாரு அப்படின்னா ஹில் மற்றும் லூப்டன் தான் இதுக்கான கருத்து ஒன்று இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னா பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்க. இதுதான் ஆக்சிஜன் கடன். ஆக்சிஜன் கடன்னா என்னன்னு இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்.
The burning sensation during intense exercise is mainly due to கடுமையான உடற்பயிற்சியின் போது தசைகளில் எரிச்சல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இது. Option A increased ATP, option B accumulation of lactate and hydrogen plus ions, option C increased oxygen, option D increased glycogen. ATP அதிகரிப்பு, லாக்டேட் மற்றும் ஹைட்ரஜன் அயன் சேர்தல், ஆக்சிஜன் அதிகரிப்பு, கிளைகோஜன் அதிகரிப்பு. கடுமையான உடற்பயிற்சியின் போது நம்ம தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காதனால நம்மளுக்கு தசை சோர்வு ஏற்படும். தசை லாக்டேட் ஆகும், சோர்வு ஏற்படும். அதனால ஹைட்ரஜன் அயன் செயல்பாடு அதிகமாகும். பிஹெச்சோட அளவு குறையறனால தான் நம்மளுக்கு தசையில் அந்த எரிச்சல் ஏற்படும், சோர்வு ஏற்படுறதுக்கான காரணம் அதுதான். ஸோ இதுக்கான ஆன்சர் லாக்டேட் மற்றும் ஹைட்ரஜன் அயன் சேர்தல். ஹைட்ரஜன் அயன் அதிகமாகும் போது பிஹெச்சோட அளவு குறையும். அதுதான் தசை சோர்வு ஏற்படுவதற்கான எரிச்சல் ஏற்படுவதற்கான காரணம். ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இது ஏற்படக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் பி அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டேட் அண்ட் ஹைட்ரஜன் அயன். H plus ஹைட்ரஜன் அயன்ஸ் சேர்றதெல்லாம் அதுக்கான ஆன்சர். The predominant energy system in a 400-meter sprint is 400 மீட்டர் ஓட்டத்தில் முக்கியமாக எந்த ஆற்றல் முறை செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஏடிபி இன் பிசி சிஸ்டம் ஒன்லி, ஆப்ஷன் பி ஏரோபிக் சிஸ்டம் ஒன்லி, ஆப்ஷன் சி அனரோபிக் கிளைகோலிட்டிக் லாக்டிக் ஆசிட் சிஸ்டம், ஆப்ஷன் டி ஃபேட் ஆக்சிடேஷன். ஏடிபி பிசி மட்டுமா, ஏரோபிக் மட்டுமா, அனரோபிக் கிளைகோலிட்டிக் லாக்டிக் ஆசிட் சிஸ்டமா, கொழுப்பு ஆக்சிடேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஸ்ப்ரிண்ட் எல்லாமே அனரோபிக் சிஸ்டம் தான். அதாவது மோர் தென் 200னா 400னா ஏரோபிக். 400 மீட்டருக்கு உள்ள இருக்கு, 400 மீட்டருக்கு உள்ள இருக்குன்னா ஏரோபிக் சிஸ்டம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அனரோபிக் ஏரோபிக்கு இடையே டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டிப்பாக கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது அனரோபிக் கிளைகோட்டிக் லாக்டிக் ஆசிட் சிஸ்டம் அப்படிங்கிறதா சரி. 60 வினாடிகள் அதுக்குள்ளே முடியக்கூடிய எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலுமே அதை அனரோபிக் சிஸ்டம் தான். வித்தவுட் ஆக்சிஜனில் செயல்படக்கூடிய, அதாவது ஏடிபி உடனடியாக இமீடியட் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் அனரோபிக் கிளைகோட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். இத்துடன் இன்றைய 10 வினாக்கள் நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறவாதீர்கள், பெல் ஐக்கன் அழுத்திக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. டெய்லி 10 கொஷின் தான், டெய்லி ஈஸியாக படிக்கலாம். நம்மளோட படிப்பு ஒரு வேலை அப்படிங்கிறது 7 தலைமுறைகளை மாற்றக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டெய்லி 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம அந்த கொஷினை பார்த்துட்டு போகிறனால ஒரு ட்ராவலில் இருக்கும்போது கூட பார்த்துட்டு போயிடலாம், ஈஸியாக படிச்சுக்கலாம். முக்கியமான கொஷின்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், 3 பேஸாக பார்க்க போகிறோம். ஸோ டெய்லியும் கொஞ்சம் நேரம் இது மட்டும் இல்லாமல் புக்ஸையுமே படிக்கலாம். ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் சந்திக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.